நடிகர் அன்பிற்குரிய சிவகுமார் அவர்கள் இன்னும் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பாராட்டுதலுக்குரிய பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்த அவங்க என்ன சொல்லணும், அவங்க பேர் எங்களுக்கு பூர்வாசிரமத்திலே நன்றாக பழக்கம் உண்டு. பார்த்தவனுடைய சிரித்தார். சித்ரா லட்சுமணன், இன்னும் பின்னாலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அருமை பெருமக்கள், எஸ்எஸ் அவர்களோடு பழகி இந்த திரை உலகத்திலே அரும்பணியாற்றிய பெருமக்கள், பாடகர்கள், கவிஞர் பெருமக்கள், எழுத்தாளர் பெருமக்கள், சிந்தனையாளர்கள், தொலைக்காட்சி செய்தியாளர் பெருமக்கள், பத்திரிகை செய்தியாளர் பெருமக்கள், திரையுலக செய்தியாளர் பெருமக்கள், புகைப்பட கலைஞர்கள், இன்னும் பாராட்டுதலுக்குரிய எம்என் நடேசன் அவர்கள், நாடகத் துறையிலே மிக சிறப்பான அளவிலே இந்த தமிழ்நாட்டிலே நம்முடைய இலட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்களோடு இணைந்து சிறப்பான தமிழ் நாடக பணியாற்றிய மறைந்த மதுரை எம்ஆர் முத்துசாமி அவருடைய அருமை திருமகன் எம்ஆர்எம் பாலசுப்ரமணியன் அவர்கள், இன்னும் இன்னொரன்ன பெருமக்கள், அருமை தாய்மார்கள், சகோதரிகள், நடிகை குயில் இவர்கள் இன்னும் எங்களுக்கு அறிமுகமில்லாத இருந்தாலும் கூட மதுரை ஆதீனம் குருமகா சன்னிதானுடைய உள்ளத்திலே என்றென்றும் நிறைந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் திரையுலக குடும்பத்தை சார்ந்த அனைத்து பெருமக்களையும் நாங்கள் பாராட்டி முதலில் எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்றோம். நம்முடைய மறைந்த ஆன்மா சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் எடுத்து சொன்னோம். எஸ்எஸ்ஆர் அவர்களோடு மதுரை ஆதீனத்திற்கு நீண்ட நெருங்கிய தொடர்புகள் உண்டு. இரட்டை மனிதன் நாடகம் மாத்திரமல்ல, பல்வேறு நாடகங்களிலே அந்த காலத்திலே பழைய வீடு எல்டாம் சாலையிலே அந்த வீட்டுக்கு நாங்கள் பலமுறை சென்றிருக்கின்றோம். அந்த பியட் கார் வைத்திருந்தார்கள். அந்த காரிலே எங்கள் அழைத்து கொண்டு அந்த நாடகங்களுக்கு சென்று பார்வையிடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை தந்தது மாத்திரமல்ல, தமிழ் இன உணர்வின் காரணமாக நம்முடைய ஆதீனத்திற்கு பலமுறை வந்து வந்திருக்கிறார்கள். அவரோடு வருகை தந்தபோது இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய திருமதி தாமரை செல்வி அவர்களும் அங்கே வருகை தந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றோம். எஸ்எஸ்ஆர் அவர்களே உட்காருங்கள் என்று சொன்னபோது பரவாயில்லை சன்னிதானம் என்று சொல்லி அரை மணி நேரம் நின்று கொண்டே பேசிய காட்சிகளை மறக்க முடியாது என்பது மாத்திரமல்ல, அவர்கள் இறப்பதற்கு முன்னதாக 4 தினங்களுக்கு முன்பாக ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார்கள். புத்தகம் போட்டபோது மதுரை சன்னிதானத்தினுடைய முன்னிலையிலே நடைபெற்ற அது திருமணத்திலே நானும் கலந்து கொண்டேனப்பா, எனவே அந்த படத்தையும் இதில் இந்த புத்தகத்திலே சேர்த்துக்கொள் என்று சொல்லி ஆணையிட்டு அந்த புத்தகம் வெளிவந்திருப்பதாக எனக்கு சொன்னார்கள். எதற்காக சுட்டி காட்டுகிறோம் என்று சொன்னால், பகுத்தறிவு பாதையிலே சென்ற
கடைசி வரை வாழ்ந்த நம்முடைய எஸ்எஸ்ஆர் அவர்கள் இதுவரை எந்த ஒரு ஆதீனத்திற்கு சென்றதாக வரலாறு கிடையாது. ஆனால் மதுரை ஆதீனத்திற்கு வருகை தந்து நம்மோடு உரையாடினார் என்று சொன்னார். அவர்களையும் மதுரை ஆதீனத்தையும் இணைத்தது தமிழ் இன உணர்வு, தமிழ் பற்று என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அவருடைய நினைவாக தமிழகத்திலே மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, எங்களுடைய சிறிய கோரிக்கை எஸ்எஸ்ஆர் அவர்களுடைய அந்த வாழ்ந்த இல்லம் கடைசி காலம் வரை அந்த இருந்த இடம் எல்தாம் சாலை, அந்த எல்தாம் சாலைக்கு எஸ்எஸ்ஆர் சாலை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நடிகர் சங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இங்கே இருப்பவர்கள் அத்தனை பேரும் தமிழ் உணர்வாளர்கள், ஆற்றல் மிகுந்தவர்கள். நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ராதாரவி பேர்கள் இப்போதல்ல, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக நம்மோடு நெருங்கி பழையவர்கள். ஆதீனத்திற்கு எஸ்எஸ்ஆர் அவர்களைப் போல பல முறை வந்திருக்கிறார்கள், பல கலைஞர்களும் வந்திருக்கிறார்கள். ஒரு முறை திருச்சியிலே சங்கிலியாண்டபுரத்திலே அவருடைய தந்தையாருடைய நினைவு மண்டபம் திறப்பு விழா, சன்னிதானம் வந்து அந்த விழாவிற்கு முன்னிலை வைக்க வேண்டும் என்று அழைத்தார்கள். அப்போது தமிழ்நாடு ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருந்தோம். ஆதீனத்திற்கு வருகை வந்து அழைத்து தமிழ்நாடு ஹோட்டலுக்கு வந்து மாலையில் 5 மணிக்கு நான் வந்து அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி அழைத்து சென்றது மாத்திரமல்ல, அங்கே கூடியிருந்த திரையுலக பெரும்பவர்களை நடிகர்களெல்லாம் கீழே விழுந்து வணங்க வேண்டும், நம்முடைய தமிழ் ஆதீனம் தமிழ் இன உணர்வின் சின்னம் என்று சொல்லி எல்லோரையும் வணங்க செய்தார்கள். இதையெல்லாம் மறக்க முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ் மொழி பற்றி இனப்பற்றி நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறது. அதே போலவே நம்முடைய நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக வீற்றிருக்கிற சரத்குமார் அவர்களும் மிகவும் நெருங்கியவர்கள் என்பது மாத்திரமல்ல, நம்முடைய திருக்கோயிலிலே கூட அருமையானது ஒரு படங்களையெல்லாம் எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறது. சரத்குமார் அவர்கள் எழுச்சியானவர்கள் மாத்திரமல்ல, தமிழ் இன உணர்வு உடையவர்கள். இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது சொன்னார்கள், சன்னிதானம் திருநெல்வேலிக்கு சென்று அந்த பாதையில் செல்லுகிற போது காமராஜர் மண்டபம் அமைப்பதற்கான ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றன, சன்னிதானவர்கள் அங்கே எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இதையெல்லாம் நாங்கள் எதற்காக சுட்டிக்காட்டுகிறோம் என்று சொன்னால், எஸ்எஸ்ஆர் அவர்கள் வாழ்விலே ஒரு லட்சிய நோக்கத்தோடு வாழ்ந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, இந்த அருமையானது ஒரு நேரத்திலே மதுரை ஆதீனம் குருமுகாசினியாருடைய வேண்டுகோள் என்னவென்றால், தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற நம்முடைய நடிகர்கள் நடிகைகள் அத்தனை பேரும் தங்களுடைய உடல் நலனிலை மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். காரணம், நீங்கள் வாழ்ந்தால்தான் இசை வாழும், நீங்கள் வாழ்ந்தால்தான் தமிழ் கலாச்சாரம் வாழும் வளரும், நீங்கள் நன்றாக வாழ்ந்தால்தான் தமிழ் பாரம்பரியத்தினுடைய பெருமைகள் விளங்கும் ஓங்கும், நீங்கள் நன்றாக வாழ்ந்தால்தான் இந்த சமுதாயத்திலே தமிழ் இன உணர்வு பிரச்சாரங்களையும் தமிழ் திரையுலகத்தின் மூலம் அதை நிறைவேற்ற முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஒரு காலத்திலே யாராவது சென்றால் அவன் எங்கே சென்றான் என்று கேட்டால் சினிமாவுக்கு சென்றான் என்று சொல்லும்போது, அட பாவி அது சினிமாவுக்கு போன நீ என்று சொல்லக்கூடிய காலம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் இந்த திரையுலகம் என்பது இந்த சமுதாயத்திலே மிகுந்த பெரிய பண்பாட்டை கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வணிகத்தை வளர்த்திருக்கிறது, அரசியலை வளர்த்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் திரையுலகம்தான்
ஆட்சியாளர்களையும் இந்த கோட்டையிலே அமர்த்தி ஆட்சி செய்யக்கூடிய பெரும் பங்கு வகித்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த பீடத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வழிகாட்டுதலிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான், வேறொன்றுமில்லை. அதுபோலவே புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். நம்முடைய சரத்குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு இயக்கத்துக்கும் தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுபோலவே ராதாரவி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். இப்படி ஒவ்வொருவரையும் நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் ஏற்கனவே சுட்டி காட்டியதை போல எஸ்எஸ்ஆர் அவர்கள் ஒரு நடிகர் முதலிலே சட்டமன்ற உறுப்பினராக, ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தது வரலாற்றிலேயே அது பொறிக்கப்பட்ட பேருண்மையாகும். எனவே தான் இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லுகிறோம். இங்கே பட தொகுப்புகளெல்லாம் காட்டிய போது உள்ளம் குளிர்ந்தது, மகிழ்ந்தது. இப்படிப்பட்ட தமிழ் உணர்வு மிக்க ஒரு சிறந்த ஒரு திரைக்கலைஞர் மறைந்து விட்டார் என்று சொல்லுகிற போது, அருமை பெருமக்களே, அவர்கள் மறைந்தாலும் நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், அவர்களுடைய உடல், although the body of our SSR is buried, his soul is it is ringing, it is going, it is around us, likewise of the Almighty God. எல்லாம் வல்ல இறைவனை போல it is wandering here and there and it is praying for our welfare என்று சொல்லக்கூடிய வகையிலே எஸ்எஸ்ஆருடைய புகழ் எந்த தினம் நிலைத்து நிற்கிறது மாத்திரமல்ல, இந்த தமிழ் இன உணர்வின் கலாச்சாரமாக, தமிழ் இன உணர்வின் சின்னமாக அவர் இருக்கின்ற இந்த காட்சிகளை பார்க்கிற போது நாங்கள் ஏற்கனவே சுட்டி காட்டியபடி அவருடைய குடும்பத்தார் அனைவரும் இந்த தினம் நன்றாகவே இருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தார் ஒற்றுமையாக இருக்கின்றது மாத்திரமல்ல, அருமை பெருமக்களே, திரை உலகத்திலே எத்தனையோ பேர் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்தாலும் கூட நாம் அனைவரும் திரை உலகத்திலே உள்ள நடிகர்கள், பாடகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள். எனவே நாம் ஒரு குடும்பம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒற்றுமையை நாம் கட்டி காக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அது மாத்திரமல்ல, அருமை பெருமக்களே, உங்களுக்கெல்லாம் இன்னொன்றும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ராதாரவி அவர்களும் நம்முடைய சரத்குமார் அவர்களும் இணைந்து இந்த நடிகர் சங்கத்தை எவ்வளவு சிறப்பாக நடத்துகிறார்களோ அதே போல தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இன்றைய தினமும் இந்த இயக்கத்திலே, இந்த நடிகர் சங்கத்திலே ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும், எந்த விஷயத்திற்காகவும் நீதிமன்றத்தை நாடாமல் இது சமாதானமான முறையிலே, அமைதியான முறையிலே நாம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று மாத்திரமல்ல, நாங்கள் இந்த நேரத்திலே ஒன்றை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற அந்த சொல்லுக்கு பதிலாக தமிழ் நடிகர் சங்கம் என்று வைக்க வேண்டும் என்று இந்த அமைப்பை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கடமை ராதாரி அவர்களுக்கும், நம்முடைய சரத்குமார் அவர்களுக்கும், பாகை சந்திரசேகர் அவர்களுக்கும், உறுப்பினர் அவர்களுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, வாழ்க வளர்க. இடைக்காலத்திலே நாங்கள் உங்களை விட்டு பிரிந்தாலும் கூட என்றென்றும் மதுரை ஆதிநகரத்தர் திரை உலகத்திலே இருப்பார். திரை உலக பெருமக்களுக்கு உற்றுதுணையாக, உறுதுணையாக இருப்பார் என்பதை நேரத்தில் எடுத்து சொல்லி, இங்கே இருக்கின்ற நம்முடைய பாராட்டுக்குரிய விஜயகுமார் அவர்கள், நடிகர் சிவகுமார் அவர்களெல்லாம் பார்க்கிற போது இவ்வளவு பெரிய இலக்கிய சுவை அவை பார்க்கிறோம். சிவகுமாருடைய பேச்சுக்களை எல்லாம் நாங்கள் தொலைக்காட்சிகளை பார்க்கிற போது அருமையான 2 பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் சிறந்த நடிகர்களாக விளங்குகிறார்கள். மாத்திரமல்ல, அருமை பெருமக்களே, சிறப்பான வகையிலே இது தமிழ் இன உணர்வை ஊட்டி கொண்டிருக்க என்று காணுகிற போது அது எஸ்எஸ்ஆர் வளர்த்த அந்த தமிழ் இன உணர்வு, எஸ்எஸ்ஆர் வளர்த்த அவருடைய அருமை மகன் மிகச் சிறப்பான அளவிலே
கண்ணீரை வரவழைக்கக்கூடிய வகையிலே அவர் எடுத்து சொன்னார். இந்த நாய் படத்தின் மூலம் லொல் 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 என்று சொல்லக்கூடிய பாடலையிலே சொல்லி அந்த பெயர் அந்த நாய் ராஜேந்திரன் தான் என்று சொல்லக்கூடிய பெயர் வர வேண்டாம் என்று சொல்லி அதை அகற்றினார், விரும்பவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். இதுதான் லட்சிய நடிகர். எனவே தான் சொல்லுகிறோம், லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆருடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும், என்றென்றும் ஓங்கி நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, வாழ்க அவரது புகழ், வளர்க அவருடைய குடும்பத்தினுடைய பெருமக்களுடைய நல்வாழ்வு, வாழ்க வளர்க தமிழ் நடிகர் சங்கம் என்பதை எடுத்து சொல்லி அத்துணை பேரையும் நாங்கள் பாராட்டி ஆசீர்வதிக்கின்றோம். எல்லோருக்கும் ஆசீர்வாதம்.